ஓகே நண்பர்களே, நம்ம நேற்று வந்து மல்லி புதினா கிளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். பானிபூரி கடைக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ அதை வந்து எப்படி சுத்தம் செய்யணும்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்க, ஒரு டபரா நிறைய தண்ணி எடுத்துணுமா? மல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து முதல் பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுத்தமாக அலசி எடுத்து ஒரு இடத்துக்கு பொருள் வச்சு ஆண்டில் வச்சிடணும். ஓகே, சுத்தமாக இருக்க தண்ணி. அடுத்தது புதினா. தண்ணியெல்லாம் சொட்டை எடுத்து அதே பொருளில் வச்சிடணும், மிளகாயிலே வச்சிடணும். க்ளீன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது மல்லி. மல்லி வேர் பகுதியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கும். நம்ம வந்து க்ளீனாக தான் க்ளீன் பண்ணிட்டுங்க, இருந்தாலும் லைட்டாக மண் இருக்கும் இல்லையா? அதை வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் டெய்லியும் பானிபூரி கடைக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய்.